சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, உன்னோடு இந்த சாயப்பா நான் வருகின்ற இந்த நாட்களில் உன்னை தொடரும் பொழுது ஒரு விஷயங்களையும் நீ என்னவென்று ஏதுவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க அப்பா உனக்கென கொண்டு வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதை நீ முதலில் சரியாக புரிந்து கொள். நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேடலை தர நினைக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து அப்பா ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல வருகின்ற இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்த ஒரு பெண் தன் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கின்றாள் என்பதனை உனக்கு சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். இதையெல்லாம் வெறும் பேச்சுக்கு உன் அப்பா சொல்கிறார் என்று நீ நினைக்கக்கூடாது. பேச வேண்டுமென்றால் 1000 விஷயங்களை பற்றி பேசலாம். ஆனால் உன்னிடத்தில் நான் எதற்காக இதை பற்றி பேச வேண்டும், உன்னிடத்தில் எதற்காக இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று நீ முதலில் சிந்தித்துப் பார். உனக்காக இந்த சாயப்பா உனக்காக இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னை தொடரும். இது போன்ற நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் தெய்வம் அறிந்து வைத்திருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் சொல்லிவிட தெய்வம் மறுப்பது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் என் குழந்தை இதை எல்லாமும் நீ உணர்ந்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை விட தீயதையும் நான் உனக்கு சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இனி எது நடந்தாலும் நீ எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலத்தை எப்பொழுதும் போல உனக்கான ஒன்றாக நீ செதுக்கிக் கொண்டிரு. உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயமாக நீ என்னவென்று பார்த்து கொண்டிரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த சாயப்பா எதற்காக வருகிறார் என்பதும் எதை உணர்த்த வருகிறார் என்பதும் இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நான் இருந்தது உன்னை தேடி நான் உனக்கென கொடுத்தது என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நான் சரிவர உனக்கு உருவாக்கி விடுவேன். ஒவ்வொன்றையும் சரிவர உனக்கு நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதொரு நாளில் அப்பாவிடமிருந்து இது போன்ற ஒரு செய்தி கிடைக்கிறதே என்று நீ நினைக்கலாம். நல்ல நாளில் நம்மை பிறக்க வேண்டும் என்றால் தீமை விலக வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் அதாவது உன்னை ஆட்டி படைக்கும் தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு விலக வேண்டும். இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்தவர்களை இன்னமும் நீ பார்க்கவில்லை அல்லவா? இனிமேல் பார்க்கத்தான் வேண்டும். இனி இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி நீ என்னவென்றும் ஏதுவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். சாயப்பா நின்று உனக்கான விஷயங்கள் நடத்தி கொடுப்பார் என்பதை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால், நான் வருவதை நீ முதலில் புரிந்து கொண்டு விட்டால், அதன் பிறகு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எதற்காக ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு உன்னிடம் வந்து சொல்கின்றார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பாவை இரவு நேரத்தில் கண்டு வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அந்த இடத்தில் அவர்களின் மனநிலை சீராக, அவர்களின் மனதில் தோன்றும் குழப்பங்கள் எல்லாமும் தெளிவாகும். எந்த நிலையிலும் அவர்கள் யோசிக்கும்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வார்கள். இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களிலும் இனி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி உன்னை சரியாக வலிமைப்படுத்தட்டும். எப்பொழுதும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. எந்த நேரத்தையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையோடு நீ எந்த ஒரு மாற்றத்தையும் உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. ஆசைப்படுவது எல்லாமே ஒருபுறம் இருக்க, நாம் விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாமுமாக உனக்காக நான் வந்துவிட்டேன். எல்லா நிலையையும் நான் உனக்காக கொண்டு வந்து விட்டேன். எந்த இடத்திலுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் எல்லா நன்மைகளையும் நான் எப்பொழுதுமே உனக்கே என்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரம் இது உனக்கு தரும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கான நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கும்பொழுது மறைமுகமாக இருந்து கொண்டு இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல தருணங்களை உருவாக்கிவிட்டது. இவளால் உன் வாழ்க்கையில் நீ பட்டிருக்கின்ற அவமானங்கள் ஏராளம். இவர் உனக்கு கொடுத்த சோதனைகள் ஏராளம். இவள் உன் கண்ணீர் துளிகளுக்கு காரணமானவள் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் எதையுமே நினைத்து எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ பதறாதே. உன்னோடு உனக்காக உன் அப்பா முன்னிலையில் நின்று நான் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மன நிறைவோடு எதையுமே என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள். தேவை என்று தெளிவு என்று நீ யோசிக்கும்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வர இந்த நேரம் இனி அத்தனையிலும் நீ நன்மை அடையத்தான் போகிறாய். இவர்களை யார் என்று உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் இவர்களால் உனக்கு எந்த கெடுதலும் நடக்க முடியாதபடிக்கு நான் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கென்று உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதொரு புரிதலை நாம் புரிந்து கொள்ளும் இது போன்ற நேரங்கள் இனி உனக்கே தெளிவான ஒவ்வொரு விஷயங்களையும் மனநிறைவோடு உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மன தெளிவோடு இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதில் உனக்கு இன்னமும் பல தெளிவான விஷயங்கள் என்னவென்று தோன்றி இருக்கிறது என்றால் இந்த சாயப்பா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் பல மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டே இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிசயங்களை காண வேண்டிய உனக்கான இந்த தருணங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் நாம் தாங்கிக் கொள்ள பழகிவிட்டோம் என்றால், எந்த நிலையையும் நாம் என்னவென்று உணர்ந்துவிட பழகிவிட்டோம் என்றால், இந்த தெய்வம் சொல்வது போல உனக்கான நேரங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்கிவிட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் கலங்கக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நிலையை கண்டும் என் குழந்தை நீ வருத்தமடைய கூடாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு தரும் தீமைகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி இனிமேல் எதற்கும் கலங்காமல் நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து இனி பதறாமல் உன்னை தேடி நான் சொல்ல வந்த விஷயங்களை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டால் அவை அத்தனையிலும் எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டு வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்குள் தேவையற்ற சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு கவலைகள் வருகிறதோ அந்த இடங்களில் எல்லாமும் உனக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்தது போல உன் வாழ்க்கை நடக்கும் பல சாதனைகள் இனிமேல் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா எப்பொழுதும் போல உனக்காக வருகிறேன். எதிர்பாராத பல விஷயங்கள் என்று பல தருணங்கள் உண்டு. அவை ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரிவர உணர்ந்திட வேண்டும். முன்னின்று எதையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நான் உனக்கு துணையாக வந்துவிட்ட காலம் இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையும் இனிமேல் நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? கவனத்தோடு எதையும் என் குழந்தை நீ உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ முறை நீ சந்திக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதில் நின்று உன்னை வேதனைப்படுத்தியது. இருந்தாலும் இனிமேல் இது போன்ற நிலைகளில் உனக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷம் உறுதியாகவே கிடைக்கும், உறுதியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உறுதியான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். மறைமுகமாக இருக்கும் ஒரு விஷயம் எப்பொழுதும் உன்னை சுற்றி உனக்கு எதிரான ஒன்றை நடத்துகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவாக இருக்க முடியும் தெரியுமா?
நம் மனதில் தோன்றும் சில எதிர்மறைகள், நம் மனதிற்குள் தோன்றும் சில தேவையற்றவைகள், இவை எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அது மட்டுமா, உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் அவை எல்லாவற்றிலும் உன்னை பற்றிய தவறான விஷயங்களை மட்டுமே அவர்களுக்கு சொல்கிறார்களே தவிர, உன்னை பற்றிய சரியான விஷயங்களை அவர்கள் மறைத்து விட்டார்கள். அடுத்தடுத்து கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு அவமானங்களை தேடி கொடுக்க துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், எல்லாவற்றையும் நீ முழு மனதோடு வென்றுவிட்டால் நிச்சயமாக உன் சாயப்பா உன்னோடு உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.